लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம் புஜ யுக்ம ருக்ம व्यामोगदस्तदितरान तृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாரா முதையடியர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2752வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாரருடைய பெரிய திருவந்தாதியுடைய 6வது பாசுரத்தை இன்றைக்கு நாம் சேவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன் முந்துற்ற நெஞ்சே முயற்றி தரித்து உரைத்து வந்தித்து வாயார வாழ்க்கையே சந்தம் உருகு ஊரும் சோலை சூழ் மொய்ப்பும் பொரு நல் குருகூரன் மாறன் பேர் கூறு. 6வது பாசுரம். நெறிகாட்டி நீக்குதியோ நின்பால் கருமா முறிமேனி காட்டுதியோ மேல்நாள் அறியோமை என் செய்வான் எண்ணினாய் கண்ணே ஈது உரைப்பாய் என் செய்தால் என்படோம் யாம். பெருமானே, கருமம் ஞானம் முதலிய உபயங்களை சொல்லி அவற்றை அனுஷ்டித்து நீ பலன் பெற்றேனிடம் வருவாய் என்று கைவிட்டு போக பார்க்கிறாயோ, அல்லது கருமா முறிமேனி காட்டுதியோ கருத்த மாமரத்தின் தளிர் போன்ற உனது திருமேனியை சேவை சாதித்து எனக்கு அனுகிரகம் பண்ண நினைக்கிறாயோ. மேல்நாள் என்றால் அனாதிகாலமாக அறியாதவர்களாக அறியாமையில் இருக்கக்கூடியவரான எங்களை என்ன செய்வதாக நீங்கள் திருவள்ளுவரம் பற்றி இருக்கிறது. ஈது உரையாய் என்றால் தேவனுடைய திருவுள்ளம் என்ன என்பதை தொண்டனுக்கு எனக்கு தென்பட அருள் செய்ய வேணும். அப்படி நீ செய்வதால் மட்டும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நீ எனக்கு நன்மையே செய்தாலும் யாம் என்ன அனர்த்தத்தை தான் அனுபவிக்க வேண்டும் இருந்தாலும் அதை நாங்களா முடிவு செய்ய முடியும், நீரே முடிவு செய்ய முடியும் என்பதனாலே எம்மை நீங்கள் அனுகிரகம் செய்ய போகிறீர்களா அல்லது எங்களை கைவிடப் போகிறீர்களா என்பதை நீர்தான் முடிவு செய்து சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார் ஆழ்வார். அவர் தனக்காக மட்டும் கேட்கவில்லை, தன்னுடன் இருப்பவர் அனைவருக்காகவும் கேட்கிறார். நெறி காட்டி நம்மை விட்டு பின்வாங்க பார்த்த இவ்வாழ்வாரை நாம் அப்படியே இருந்துவிட்டு போகட்டும், இவர் நம்ம நினைப்பதும் துதிப்பதும் செய்து கொண்டிருக்க போகிறார், எனவே அப்படியே இருந்து அவர் அனுபவித்து கதறி கொண்டிருக்கட்டும் என்று நீங்கள் எங்களை விடப் போகிறீர்களா? கருமம் ஞானம் அனுஷ்டானம் ஆகியவற்றை பின்பற்றி எப்போது நேரம் வருகிறதோ அப்போது வரப்போகிறாய் நீ என்று என்னை விட்டுவிடப் போகிறாயா என்று சொல்லி பெருமாளை பார்த்து கேட்கிறார். உங்களுடைய திருவுள்ளம் என்ன? பெருமாளே, உனக்கு சுவாதந்திரியம் இருக்கிறது. சுவாதந்திரியம் என்றால் நீ எதை வேண்டுமானாலும் நினைத்த காரியத்தை நீ செய்யக்கூடிய குணம். அது நிர்கேதுவ கிருபை என்று ஒன்று இருக்கிறது, அது ஒரு குணம். உன்னால் கருணையாகவே செலுத்தக்கூடிய காரியம். நீ எதை செய்தாலும் செய்ய முடியும். சிலரிடத்திலே உன்னுடைய சுதந்திரத்தை பின்பற்றி அவர்களை நீ கைவிட பார்க்கிறாய். காரணமே இல்லாமல் சிலரிடம் நிர்கேதுவ கிருபையை காட்டி வலுக்கட்டாயமாக அவர்களை ஆட்கொள்ளவும் பார்க்கிறாய். இப்படி எத்தனையோ செய்தும் இருக்கிறாய். இப்போது என்னுடைய விஷயத்தில் நீ என்ன செய்ய போகிறாய், என்னுடைய திருவுள்ளம் பற்றி இருப்பது எது என்று சுவாதந்திரியத்தை காட்டி என்னை கைவிட பார்க்கிறாயா, அல்லது திருவருளை காட்டி அழகிய திருமேனியை சேவை சாதித்து என்னை ஏற்றுக்கொள்ளப் போகிறாயா? எப்படி நீ செய்தாலும் அப்படிக்கு என்னை போன்ற சம்சாரிகள் உடன்பட வேண்டியவர்களாக இருக்கிறேமே தவிர உன்னை எதிர்க்க வல்லவர்கள் யார்? இன்னது செய்ய நினைக்கிறேன் என்று உங்களுடைய வாய் திறந்து சொல்லிவிட்டால் நெஞ்சுக்கு ஆறுதலாக இருக்காதா என்கிறார். நெறி காட்டி நீக்கியதோ நின்பார் என்றால் நெறி என்றால் வழி, வழி என்றால் உபாயம். பகவத்கீதையிலே சரம ஸ்லோகத்துக்கு கீழே விஸ்தாரமாக சொல்லப்பட்டுள்ள கர்மம் ஞானம் என்ற சாஸ்திரங்களை எல்லாம் இங்கே நெறி என்கிறது. எம்பெருமான் யாரை அனுகிரகிக்க திருவுள்ளம் பற்றுகிறானோ அவர்களை நோக்கி நீங்கள் எந்த அலைச்சலும் பட வேண்டா, என்னையே தஞ்சமாக உறுதியாக
கொண்டு மார்பிலே கை வைத்து உறங்குகள் என்பான். அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவர்கள் எந்த விதமான அனுஷ்டானங்களையும் செய்ய வேண்டியதில்லை, அவனே பார்த்து கொள்வான். எவர்களை கைவிட நினைக்கிறானோ அவர்களுக்கு அருந்தொழில்கள் என்று சொல்லக்கூடிய கர்மஞான அனுஷ்டானங்களை எல்லாம் கொடுத்து இவற்றை செய்து பேறு பெறுங்கள் என்பான். ஆகையிலே நெருகாட்டிகை என்பது நீக்குகை என்பதும் அவனுடைய இஷ்டம். நெறியை காட்டுவது என்றால் இது இது கர்மயோகம், இது ஞான யோகம், இது பக்தி யோகம், இவற்றில் எதில் உமக்கு சாத்தியமோ அதனை நீங்கள் செய்து நீங்கள் நிதானமாக வாருங்கள் என்று சொல்லி விடுவானாம். நெறி காட்டி நின்பால் நெறிகாட்டி நின்பால் நீக்குதியோ, உன்னை ஒழிய வேறொரு உபாயத்தை காட்டி உன் பக்கலில் நின்றும் என்னை அகற்ற பார்க்கிறாயே என்று நினைக்கிறார். உன்னை பார்க்க வர எனக்கு சில விஷயங்களை சொல்லி நீ இதெல்லாம் முடிச்சுட்டு வான்னு சொன்னால் அவன் பக்கத்தில் வர்றதுக்கு நான் தள்ளி விடுறியே. நலமகராஜனுடைய கதையை பற்றி பேசுகிறார் பிரதிவாதி பயங்கர வணங்காச்சாரியார். 7 சனியால் பாதிக்கப்பட்ட நலமகராஜன் மனைவியோடு காட்டுக்கு செல்கிறான். சூதாட்டத்திலே எல்லாம் இழந்தவன். அவள் கட்டியிருக்கிற மேகலை மட்டும்தான் இருக்கிறது. இடுப்பிலே ஒரு சிறு துண்டு கட்டியிருக்கிறான். ராஜாதிராஜனாக வாழ்ந்த நலமகராஜன் காட்டிலே அவன் மனைவி விட்டு பிரிய வேண்டும் என்ற எண்ணம் வருகிற போது தன்னுடைய இடுப்பிலே இருக்கிற அவள் மேலே இருக்கிற போர்த்தியிருந்த அந்த துணியையும் கத்தரித்து போட்டுவிட்டு இது விதர்ப தேசத்திற்கு போகிற வழி, இது கோசலை தேசம் போகிற வழி என்று கை காட்டி விட்டு சென்று விட்டானாம். நீ எப்படியாவது கட்டுப்போ என்று ஓடி விடுகிறான். அப்படி நீ இதை செய்ய அதை செய்ய என்று சொல்லி எப்படியாவது போய் என்று என்னை விட போகிறாயா என்று கேட்கிறான். கருமா முறிமேனி காட்டுதியோ என்றால் உன்னுடைய கருணை என்கிற நிர்கேதுவ கிருபை என்றால் எதையும் எதிர்பார்க்காத உன்னுடைய கருணை இருக்கிறது அல்லவா, அதை காண்பித்து அடியேனை உன்னுடைய ஆள் என்று ஏற்றுக்கொள்ளப் போகிறாயா? மனாய மாத்தியா பிரவசனேய சவ்யோன மேதையான பகூஸ்ருணேன யமே வைஷ்ய விருணுதே தேன லப்யே தஷ்யஷ ஆத்ம விப்ருணுதே தனும் சுவாம் என்று உபனிஷத்திலே சொல்லியிருக்கிறபடி எவனை நீ அனுகிரகிக்க திருவுள்ளம் பற்றுகிறாயோ அவனுக்கு தனது திவ்யமான மங்கள விக்கிரகத்தை பரிபூர்ண விசேஷமாக காண்பித்து அவனை நீ ஏற்றுக்கொள்கிறாய். முளிர் என்றால் தனி, முறி என்றால் தளிருக்கு பெயர், முறிக்கப்படுவது என்றால் முறி என்று காரண பெயராக இருக்கிறது. மாமுறி மாந்தளிர் என்பது எப்படி சௌகரியமாகவும் சுகுமாரியாகவும் ஷாமலவன்னியாக இருக்குமோ அப்படி மாந்தளிர் போல வண்ணமுள்ள உன்னுடைய உடம்பை உன்னுடைய திருமேனியை எனக்கு காட்டப் போகிறாயா? கண்ணனே, நீ எதை செய்ய எண்ணினாய்? அனாதிகாலமாக அதிவில்லாதிருக்கிற அடியனுடைய திறத்தில் எதை செய்ய நீ நினைத்திருக்கிறது? நிகிரகமோ அல்லது அனுகிரகமோ சொல்ல வேண்டும் என்று கேட்கிறான். மேனாள் என்று சொல்வதற்கு காரணம் கருத்து தெரிந்த நாளிலிருந்து ஒரு அறிவும் இல்லாத அடியனுக்கு இதை செய் அது செய் என்று உபாயம் செய்ய வேண்டும் என்று விதித்தால் நான் என்ன செய்ய முடியும்? உன்னுடைய தேவருடைய நிர்கேது கிருபை இருந்தால் அஞ்ஞானிகளும் கூட அசத்தர்களும் கூட ஞானம் உள்ளவர்களாகவும் சக்தி உள்ளவர்களாகவும் ஆகிவிடுவார்கள். நீ கருணை வைத்து விட்டால் அவர்களுக்கு ஞானத்தையும் வைராகத்தையும் நீயாகவே தந்து அவர்களை ஏற்றுக்கொள்வாய். ஆனால் நீ கருணை தரவில்லை என்றால் சக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் அசக்தர்களாகவே இருப்பார்கள். எனவே என்னை நீ உன்னுடைய நிர்கேதுவ கருணைக்கு பாத்திரமாக கொள்ள வேண்டும். அஞ்ஞானியான என்னை நீதான் கடையேற்ற வேண்டுமே தவிர என்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார். தேவருடைய நிர்கேது கிருபைக்கு அஞ்ஞானிகள் தான் பாத்திரமாக முடியும் ஒழிய தன்னால் முடியும் என்று நினைப்பவனால் முடியாது. எனவே நீர்தான் எமக்கு உம்முடைய கிருபையின் காரணமாக எம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பாசுரம். எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லிவிடு. நீர் என்னை தள்ளி வைக்கப் போகிறீர்களா அல்லது ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்களா? தள்ளி வைப்பதற்கு காரணம் எதை செய்துவிட்டு வா என்று சொன்னால் அதெல்லாம் செய்வதற்கு என்னால் முடியுமா என்றால் முடியாது. ஆனால் உன்னுடைய கருணை ஒன்று இருந்தால் போதும், நான் கரையேறி விடுவேன். நீ நினைத்தால் தடுப்பதற்கு ஆள் இல்லை, நீ கொடுத்தால் தடுப்பதற்கு ஆள் இல்லை, நீ மறுத்தால் கொடுப்பவர் எவரும் இங்கு இல்லை என்பது சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையிலே நினைக்கக்கூடிய விஷயம். கண்ணன் ஒன்று கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள்?
ஆனால் கண்ணன் கொடுக்க வேண்டாம் என்று நினைப்பது இந்த உலகத்திலே எவனாவது நமக்கு கொடுத்தால் கூட அது நமக்கு வருமா என்றால் வந்து சேராது என்கிற உண்மையை நாம் உணர வேண்டும். எனவே நம்முடைய பக்தி, ஞானம், வைராகியம் என்பதெல்லாம் அவனை அடைவதற்கான வழி போல தோன்றினாலும் அதனால் நாம் அடைய முடியாது. அவனுடைய நிர்கேதுவ கிருபை என்று சொல்லக்கூடிய அளவில்லாத அந்த கருணை தான் நம்மை அவன் பக்கம் இழுத்து செல்ல முடியுமே தவிர நம்முடைய முயற்சியால் ஆகாது. எனவே என்னை முயற்சிக்க வைக்க வேண்டும் என்று பார்க்காமல் உன்னுடைய கிருபையை எனக்கு தந்துள்ள வேண்டும் என்று பேசுகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். நெறி காட்டி நீக்குதியோ நின்பால் கருமா முறிமேனி காட்டுதியோ மேனாள் அறியோமை என் செய்வான் எண்ணினாய் கண்டனே ஈதுரையாய் என் செய்தால் என்படோம் யாம் காயேன வாச்சா மனசேந்திரிர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுவாவாது கரோமி என்பது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.